இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைய நாளில் 3,50,000க்கும் மேற்பட்டோர் பிறப்பார்கள். மேலும் 1,50,000 பேர் மரிப்பார்கள். இன்று நாம் சூரியனை சுற்றி மேலும் 2.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணிப்போம். நாம் உண்ணப்போகிற அரிசியை வைத்து கிசா பிரமிடை 6 முறை கட்ட முடியும். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். ஏனெனில் கடவுள் இந்நாளை உருவாக்கியிருக்கிறார். கடவுள் முதல் நாளை படைத்த நாள் முதலே அவர் வரலாற்றை வடிவமைத்து உலகில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான இறை செய்தியை கடவுள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். காணாமல் போனவர்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேடி மீட்கும் அவருடைய திட்டம் வேதாகம் முழுவதும் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் திருமறை பழைய ஏற்பாடு கடவுள் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட பெரிய நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. அற்புதங்கள் மற்றும் கதைகள் மூலம் நாம் கற்பனை செய்ய முடியாத இறையரசின் காட்சிகளை இயேசு வெளிப்படுத்தினார். அது மனத்தாழ்மை, கிருபை, தாராள மனப்பான்மை மற்றும் ஆச்சரியம் நிறைந்த இறையரசு. இறையரசில் உட்பிரவேசிக்க நாம் சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும். கடவுளின் ரட்சிப்பின் வரலாற்றை நீங்கள் கவனமாக பார்த்தால் கடவுள் பெரும்பாலும் தமது வேலையை செய்ய இளையோரை தேர்ந்தெடுத்தார். சாமுவேல் ஒரு சிறுவனாக வேறு யாரும் கேட்காத கடவுளின் குரலை கேட்டார். நாமானின் பணிப்பெண் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடவுள் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்திருந்தார். ஆடு வைத்துக் கொண்டிருந்த சாதாரண சிறுவன் தாவீது ஒரு சிறந்த தலைவரானார். மேலும் பெயர் கூட தெரியாத ஒரு சிறுவன் தனது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு கடவுள் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டினார். இயேசுவை பின்பற்றுபவராக மாறுவது பெரும்பாலும் ஒரு குழந்தையாகவோ அல்லது 11 வயதினராகவோ இருக்கும் போதே தொடங்குகிறது. சீடர்கள் ராஜ்யத்தை புரிந்து கொள்ள போராடிய போது இயேசு அதை ஒரு குழந்தையை கொண்டு விளக்கினார். இன்று உலக மக்கள் தொகையில் 50% பேர் இளைஞர்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாள். ஆனால் பலருக்கு இன்று ஒரு சோகமான நாளும் கூட. இன்று முன்னெப்போதையும் விட அதிகமான குழந்தைகள் பசியால் வாடுவார்கள். இன்னும் பலர் அடிமைகளாகவும் தொழிலாளர்களாகவும் குழந்தை போராளிகளாகவும் மாற்றப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். இன்று விளம்பரதாரர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் குழந்தைகள் எளிய இலக்குகளாக மாறியுள்ளனர். அவர்களில் பலர் முறையான கல்வியை பெறுவதற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் இன்று உலகில் உள்ள மொத்த குழந்தைகளில் 1/3 பகுதியினர் இயேசுவை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று கடவுள் குழந்தைகளை வடிவமைப்பதையும் அவர்கள் வாயிலாக உலகத்தையே மாற்றி அமைப்பதையும் நாம் காண்கிறோம். இன்று உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் இயேசுவிடம் வருகின்றனர். அவரை தினமும் எவ்வாறு பின்தொடர்வது என்பதை கற்றுக்கொள்கின்றனர். பல இடங்களில் கடவுளின் தூண்டுதலால் குழந்தைகள் தாங்களாகவே முன்வந்து திருச்சபைக்கு வருகின்றனர். ஒரு நாட்டில் உள்ள 20 குழந்தைகளுக்கு வேதாகமங்கள் கிடைத்துள்ளன. ஏனெனில் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு திருமறை என்று நண்பர்கள் நம்புகிறார்கள். முன்னாள் குழந்தை போராளி ஒருவன் இன்று புதியதொரு வாழ்வை வாழ்ந்து வருகிறான். இதற்கு காரணம் ஒரு கால்பந்துடன் வந்த ஒரு போதகரை அவன் சந்தித்ததே ஆகும். இன்று அவன் ஒரு திருச்சபையை வழிநடத்தி வருகிறான். இன்று குழந்தைகள் பிறரையும் தாங்கள் வாழும் உலகத்தையும் மிகுந்த அக்கறையுடன் கவனித்துக் கொள்கின்றனர். ஒரு நகரத்தில் உள்ள தெருவோர குழந்தைகள் சிலர் நீதிக்காக குரல் கொடுக்கும் வகையில் ஒன்றிணைந்து ஜெபித்து பேரணியாக சென்றனர். இதற்கு அரசாங்கமும் வணிக நிறுவனங்களும் செவிசாய்த்து பதிலளித்துள்ளன. 1,00,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் மரங்களை நட்டுள்ளனர். இன்று வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு திறன்களை கற்றுக்கொள்வது போல குழந்தைகள் இயேசுவையும் அறிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு, ஊடகம், தொழில்நுட்பம், தையற்கல்வி மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளில் பயிற்சி பெறும்போது அதே சமயத்தில் குழந்தைகள் இயேசுவின் சீடர்களாகவும் உருவாக்கப்படுகின்றனர். இன்று பல்வேறு அமைப்புகளும் திருச்சபைகளும் முன்னெப்போதையும் விட அதிக அளவில் ஒன்றிணைந்து தங்கள் வளங்களை பகிர்ந்து கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றனர். சில திருச்சபை பிரிவுகளும் அமைப்புகளும் ஓராண்டுக்கோ 10 ஆண்டுகளுக்கோ அல்லது நிரந்தரமாகவோ குழந்தைகளை தங்கள் செயல்பாடுகளின் முதன்மை மையமாக அறிவித்து செயல்பட்டு வருகின்றன. சீடராக்குதல் சார்ந்த கூடுதல் பயிற்சி உத்திகளும் வளங்களும் உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவி வருகின்றன. இந்நிகழ்வுகள் அனைத்தும் குழந்தைகளும் பெரியவர்களும் இணைந்து கடவுளின் வழியில் தங்கள் உலகத்தை மாற்றி அமைத்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதை காட்டும் ஒரு சிறு துளி மட்டுமே. கடவுளின் திட்டத்தில் குழந்தைகள் எப்போதும் ஒரு அங்கமாகவே இருந்து வந்துள்ளனர். ஆனால் நம்முடைய திட்டங்களில் அவர்கள் எப்போதும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்ததில்லை. இன்று உலகில் 200 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் உள்ளனர். எனவே நம்முடைய திட்டங்களிலும் குழந்தைகள் ஒரு முக்கிய அங்கமாக இடம்பெற வேண்டும். இன்றே